சரி, அங்க போறதுக்கு முன்னாடி ட்ரேயை நானே எடுத்துட்டு வரேன். அங்க போனதும் ராசி கிட்ட கொடுத்துறேன். நீ வா வா போலாம். பையன் சூப்பரா இருக்கான். அவனை பார்த்தா நீ அசந்துருவ. நாளுக்கு நாள் நீ சிடுமுஞ்சாயிட்டே வர. வா. டீ சாப்பிடுங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரி, உனக்கு சமைக்க தெரியுமா? என்னெல்லாம் சமைக்க தெரியும்? ஓ, நிறைய வெரைட்டிஸ் செய்வா. ஸ்பெஷலா சொன்னா சைனீஸ் டிஷ். ராசி சொல்லு. சைனீஸா? என் பையனுக்கு அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இல்லையா ராகுல்? பை தி வே, நீ காலையில சீக்கிரம் எந்திரிப்பியா? இவன் காலையில சீக்கிரம் கிளம்பிடுவா. அது வந்து எங்க வீட்டுல எல்லாருமே சீக்கிரமா எழுந்துக்கிறவங்க தான். எங்க அப்பா அப்படிதான் எங்களை எல்லாரையும் வளர்த்திருக்காரு. பை தி வே, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏன்னா சிட்டிக்குள்ள வண்டி இல்லாம இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம், வண்டி ஓட்டுறதும் ரொம்ப கஷ்டம். அது என்ன ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாத்தையும் எங்க ராசி சீக்கிரமே கத்துக்குவா. இல்லையா ராசி? இந்த பையன் தான் எங்க ரூட்டையே மாத்தணும். வேணும்னு தான் செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் தம்பி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டா. அப்படியா? அப்ப நீ ஊமை இல்லையா? நான் என்ன நினைச்சேன்னா, ஒண்ணு நீ ஊமையா இருப்ப, இல்ல திக்குவாயா இருப்பேன்னு நினைச்சேன். இல்ல, எப்பவும் நான் முதல்ல எல்லாரும் சொல்றதை கேட்டுப்பேன், அதுக்கப்புறம் தான் பதில் சொல்றேன். இப்ப உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். 1, எனக்கு சமைக்க தெரியும், ஆனா எப்பவும் சமைச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்காது. 2, நான் சீக்கிரமா எழுந்துப்பேன். அப்பாவும் எங்களை அப்படிதான் வளர்த்திருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் வேலைக்கு போவேன். அப்போ உங்க பையனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும். 3, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, சைக்கிள் தான் ஓட்ட தெரியும். அதோட நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ பொல்யூஷன் ப்ராப்ளம் ஓவரா இருக்கிறதால காரை ஓட்டாம இருக்கிறது நல்லது. அதால குளோபல் வார்மிங் பிரச்சனையும் கொஞ்சம் குறையும். இன்னும் ஏதாவது கேட்கணுமா? ஐ எம் ஷூர். இவன் தான் எங்களுக்கு தப்பான ரூட்டையே காமிச்சான். நீங்க தான் அவனுக்கு அப்படி சொல்லி கொடுத்தீங்களா? முதலே சொன்னல, அவ அப்படி செய்ய மாட்டான்னு. நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்காக நீங்க ரொம்ப அவமானப்பட வேண்டியதா போச்சு. மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஏன் இப்படி பேசுறீங்கண்ணா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வருத்தப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? ஆனா அவ எதுவுமே தப்பா பேசலையே. இன்னைக்கு ராசி பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு தான். அநியாயமா தான் நடந்துக்கிட்ட. என் மனசுக்கு கஷ்டம். பிரதீப் அங்கிள்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. நான் இவ்வளவு சொல்றேன், போய் மன்னிப்பு கேளு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அத முதல்ல சொல்லுங்க. நீ செய்யற தப்பு தெரியாததுனால தான் இப்படி பேசுறேன். இப்ப நீ போகலன்னா நீ என் வயித்துல பிறக்கலன்னு நினைச்சுக்கிறேன். தீக்ஷா, என்ன நீ இரிட்டேட் பண்ணாத. இப்ப நீ வாயை திறக்க போறியா இல்லையா? நீ மட்டும் இப்ப வாயை திறக்காம இருந்தா உன்னை. மாலா, அவளை ஏன் திட்டுற? அவ சின்ன பொண்ணு. முதல்ல யார் சொல்லி இப்படி எல்லாம் நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தீக்ஷா, யாருமா உன்னை இப்படி எல்லாம் செய்ய சொன்னா? ராசி அக்கா தானே? என்ன பாருமா. இவ சொல்ல மாட்டா. வாங்க. மாலா முன்னாடி நிக்காத, போ. எதுக்காக இப்படி இவளை திட்டுற? இவ சின்ன குழந்தை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அக்கா, இதெல்லாம் ராசியோட வேலைதான். மாலா நாளை காலையில நம்ம வீட்டை விட்டு போறாளாம். என்ன சொல்ற மாலா? இதுக்காக வீட்டை விட்டு போயிட போறியா? ராசிக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு. இல்ல, நீ ப்ளீஸ். நம்ம ஒரு முறையாவது அவளை எவ்வளவு ஹாப்பியா பாத்துருக்கோமா? எல்லாரும் கூடவும் அவ எவ்வளவு சகஜமா பழகுற பாரு. நீயே சொல்லு, இது காரணம் ராசி தானே? அண்ணி, ராசியை மாத்த முயற்சி பண்ணாதீங்க. அவகிட்ட ஏதோ அற்புதமான சக்தி இருக்கு. அவ மாறிட்டான்னா வாழ்க்கையோட அர்த்தமே அடியோட மாறி போயிடானே. மாமா,